ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரில் ஒரு ரெண்டு தக்காளியும் வெட்டி கொஞ்சமாக தவாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டிக்கிடலாம். கொஞ்சம் வெந்த பிறகு அந்த காய்க்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பரட்டிட்டால் வெங்காயம் தக்காளியும் உப்பு போட்டோன்னா தண்ணி ஊறி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொடி போட்டுக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. இது ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் 3 பேர் 2 நேரம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு உள்ள மெத்தேடு தான். 2 பேர் இருந்தாலும் 2 நேரம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அதுதான் அளவு கரெக்டாக போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிட்டு இப்போ காயோடி மசாலா எல்லாமே வதங்கும்போது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது கூட வதக்கிக்கிடலாம். இப்போ புளிக்குழம்புக்கு தேவையான புளியை ஊற போட்டிருக்கேன். காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, 2 பீன்ஸு, பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் உளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வெட்டி வச்சுருந்தா காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். காய் நல்லா வதங்கின பிறகு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா அந்த மசாலா மாற்றிக்கிடலாம். ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிடலாம். நல்லா மையாக அரைச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பிணைஞ்சி வச்சுருந்த புளியும் கரைசலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காய் இப்போ கொஞ்சம் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான உப்பை போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டோம்னா காய் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சினாலும் குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டா அந்த புளி இதோடு சேர்ந்து காய்கறியெல்லாம் கொதித்த பிறகு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை